ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த ஒரு விஷயத்துக்கு நான் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக தயாரானப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன விஷயமா வந்தீங்க? என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, அப்போ தான் நான் சொன்னேன், இது மாதிரி ஒரு விஷயம், நல்ல விஷயம் பேசுகிறதுக்காகமா தான் வந்திருக்கேன். ஆனால் அதை எப்படி கேட்குறது உங்ககிட்டன்னு தான் எனக்கு தயக்கமா இருக்குமா அப்படின்னோன்னே, உங்க சொல்லுங்கம்மா, எதா இருந்தாலும் என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. மாலினியை எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு கேட்குறதுக்கு தாம்மா வந்திருக்கேன். மாப்பிள்ளை கொடுப்பீங்களா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, அவங்க எதுவுமே பேசலை, கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. நான் இல்லைன்னும் சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாதும்மா, அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கேன். உங்களுக்கு தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது. இப்போ என்னோட பெரிய பொண்ணை கட்டி கொடுத்ததுலேயே இன்னும் ₹1,00,000 கடன் இருக்குது. அதுவுமே மாலினி அவள் தான் பார்த்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுவுமே இப்போதைக்கு செய்ய முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான்மா நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் இது பண்ண முடியல, செய்ய முடியலை. அப்படிங்கிறப்ப நம்ம வேறு வழி கிடையாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனையிலே தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னோடனே, எனக்குமே 2, 3 பேர் எங்கள் சொந்தக்காரவங்களே கேட்குறாங்க. ஆனால் என்னால் இப்போ உடனே ஆமான்லாம் சொல்ல முடியல. ஏன்னா அவளுக்கு செஞ்சதே இன்னும் ₹1,00,000 கடனில் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்மளால் இப்போ திருப்பியெல்லாம் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு இதில் தான்மா இருக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. நான் உங்கள் தங்கச்சிக்கு எதுவும் செய்யணும் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் நான் பொண்ணு கேட்கல. உங்களுக்கே தெரியும், வீடு இருக்குது, அண்ணன் நல்லா சம்பாதிக்குது, பண்ணுது. அதனால் மாலினி ரொம்ப ஒரு பொறுப்பான பொண்ணு. எனக்கு தெரிஞ்ச 2 வருஷமா என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ரொம்பவே ஒரு பொறுப்பான பொண்ணு. அவளை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதை நினச்சிக்கிட்டு தான் நான் இது பண்ணுறதுக்கான காரணமேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு புரியுது நீங்கள் கேட்குறது, எதுக்காக கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோன்னே, அதனால தான்மா நான் மாலினியை கேட்க வந்திருக்கேன். இல்லைன்னா எங்கள் சொந்தக்காரங்களே ஒரு சில பேர்லாம் கொடுக்குறதுக்கெல்லாம் தயாராக இருக்காங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுங்கிறது நம்ம குடும்பத்தில் இருந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பொறுப்பாக இருக்காதுங்க. அண்ணன் சம்பாதிக்கிறதையெல்லாம் வீண் செலவு தான் பண்ணுங்க. ஆனால் மாலினியை பார்த்துருக்கேன், ஒரு சாதாரண ஒரு டீ வாங்கி குடிக்கிறதுக்கே அவ்வளோ கணக்கு பார்க்கும். ரொம்ப ஒரு மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு மாலினியை பார்த்தோன்னே, எனக்கு நானே இந்த இதில் நான் அந்த அளவுக்கு பொறுப்பா இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு பொறுப்புங்கிறது வந்துச்சு. இவளுக்கு இப்போவே இந்த பக்குவங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவளை பார்க்குறப்ப. அதனால தான் எங்கள் அம்மாகிட்டேயும் சொல்லிட்டு இருந்தேன். அம்மாவும் அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான்மா பேச வந்தேன் அப்படின்னோன்னே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு சந்தோஷந்தாம்மா. நீங்களும் ரொம்ப நல்ல மாதிரி உங்கள் ஃபேமிலியை பற்றியெல்லாம் பாப்பா சொல்லியிருக்கு என்கிட்ட. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எங்களுக்கு புரியுது. உங்களுக்கு எனக்கு உங்கள் சூழ்நிலை புரியுது. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இப்போ உடனேலாம் கல்யாணம் வேணாம். 1 வருஷம் ஆகட்டும். நம்ம பேசி பார்த்து முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி நான் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறேன். நீங்கள் என்ன ஏதுன்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி சொல்கிறாங்கம்மா அப்படின்னோன்னே, ஆமாம்மா, அவங்களும் பொண்ணு வீட்டுக்காரவங்க அது மாதிரி தான் கொஞ்சம் யோசிச்சு தான் பதில் சொல்லுவாங்க. நம்மளே ஒரு பொண்ணு பார்க்குறப்ப எவ்வளோ யோசிக்கிறோம், அது மாதிரி அவங்க பொண்ணை கொடுக்குறப்ப அவங்களும் பல விஷயங்களை யோசிச்சு தான் சொல்லுவாங்க, நல்ல முடிவாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஃபோனில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் கடைக்கு கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போனோன்னே மறுநாள் பார்த்தீங்கன்னா, மாலினி மறுநாள் என்கிட்ட சரியாகவே பேசலை. மறுநாள் காலையில் எப்போதும் வேலைக்கு வர வரையும் வாங்கக்கா போங்கக்கா அதோட முடிச்சுக்கிட்டாலே தவிர, எந்த விஷயத்த பற்றியும் ரொம்ப பேசலை. எப்போதும் காமெடியாக பேசிக்கிட்டு இருப்பா. ஏதாச்சும் ஒன்றுனா கேட்பா, டவுட்டு இந்த மாதிரிலாம் கேட்பா. ரொம்ப அமைதியாக இருந்தா. எனக்கு அப்போயே தெரிஞ்சு போயிட்டு, அவங்க வீட்டில் ஏதோ திட்டியிருப்பாங்களோ, பேசியிருப்பாங்களோங்கிற மாதிரி இருந்துச்சு. நானும் சரி பக்கத்தில் இன்னொருத்தவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள கொஞ்சம் நீங்கள் டீ வாங்கிட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டேன். அப்புறம் தான் மாலினிட்ட நான் பேசினேன். ஏம்மா என்னாச்சு? உங்கள் வீட்டில் ஏதாச்சும் உங்கள் அம்மா பேசுனாங்களா? என்ன ஏது அப்படின்னு கேட்டேன். இல்லைக்கா அதெல்லாம் பேசலை. இது மாதிரி நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு என்னை பொண்ணு கேட்டீங்கன்னு சொன்னாங்க. நான் நினச்சிட்டேன் எங்கள் அம்மாலாம் ஒன்றும் சொல்லலை. நம்ம நல்ல குடும்பம் தான், அப்பாக்கிட்ட பேசிட்டு தாம்மா சொல்லணும் அப்படின்னு தான் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வேறு ஒன்றும் சொல்லலைக்கா. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இந்த மாதிரி வேலை பார்த்த இடத்துலயே இது மாதிரி நான் என்னமோ விரும்பின மாதிரி நாளைக்கு ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோங்கிற மாதிரி
இப்போ எங்கள் அம்மாவே வந்து சம்மதிச்சாலுமே நாளைக்கு வந்து நான் உங்கள் கடையில் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால வந்து நாளைக்கு உங்கள் சொந்தக்காரங்களாம் ஏதாச்சும் சொல்லுவாங்க பண்ணுவாங்கங்கிற மாதிரி. அதேமாதிரி எங்கள் சொந்தக்காரங்களும் ஏதாச்சும் போய் நம்ம லவ்வுங்கிற மாதிரி பேசிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கா. நம்ம கரெக்டாக இருந்தாலும் ஒரு சில இது வந்து நமக்கு இது மாதிரி இதாகிடுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன்க்கா.